என்னம்மா பசிக்குதா? கறி பசியா? எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ லீவ் கொடுக்க போறாங்களோ தெரியல. அவ்வளவுதான். Hey guys, welcome back to my channel. Thank you for choosing to watch this video. இன்னைக்கு டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும். திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. சிக்கன் எப்படியோ இருந்துச்சு நம்ம வீட்டுல. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி பண்றதுன்னு நம்ம காட்டுறேன். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா. ஸோ நல்லா கட் பண்ணி கியூப் சின்ன சின்ன பீசஸா ஒரு இது இருக்கும், கொஞ்சோண்டு 1/4 kg இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப கம்மியா தான் சிக்கனு. ஸோ இதை நான் மஞ்சளும் வெனிகரும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டுற போறேன் கொஞ்சமா. இது என்ன? வெனிகர். சிக்கன் இது வெனிகர் ஒரு மூடி. நம்ம வந்துட்டு திடீர்னு ஸ்ட்ரீட் ஃபுட் பண்றதுனால டக்குன்னு ஊறணும் இல்லைங்களா, அதனால வெனிகர் ஒரு மூடி. அதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு டீஸ்பூனு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு உப்பு. உப்பு நம்மளோட எனக்கு உப்புனா ரொம்ப உப்பு பிடிக்கும், அதுக்குதான் வாயை காட்டுறேன். ஸோ மிளகாய் தூள் இது கொஞ்சம் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டேன், கொஞ்சம் காரம் கம்மி அதனால. அதுக்கப்புறம் தனியா தூள். தனியா அரை 1 போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா, நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா. கார்ன்ஃபிளவர் வந்து ரொம்ப கொஞ்சம், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். சுமார் நாக்க. அண்ட் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காஷ்மீரி மிளகா தூளும் அதில் ஆட் பண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல கலராக வரும். நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். நல்லா காஷ்மீரி சில்லி உங்களுக்கு மிளகா தூளே நல்ல கலராக இருந்துச்சுன்னா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலர் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு 1/2 hour. நம்ம ஃப்ரீசர்ல இந்த மேரினேஷன் வச்சுட்ட பிறகு சிக்கனை நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதுக்குள்ள நம்ம வந்துட்டு பாஸ்மதி ரைஸ்ல தான் நான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் பண்றேன். அதுல பண்ணாதான் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியா. ஸோ நான் வந்துட்டு தண்ணி வைக்க போறேன் இப்போ, பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுட்டு. தண்ணிக்குரிய போறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்ன பண்ற? அரிசி சாப்பிட கூடாது சரிமா பட்டோ. அடி உழுவு பாரு. இப்போ வரேன் போதும் சரிமா. நோ 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 அப்படியே சோறு சாப்பிடுறீ. நம்ம வந்துட்டு கேப்சிகம் சின்னதா கட் பண்ணிட்டு இருக்கோம். கட் பண்ணி முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் கொஞ்சோண்டு, கேரட் 1, அப்புறம் இது கார்லிக். என்ன வைக்க போறீங்க? அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கேப்சிகம் இதோ கட் பண்ணிட்டு அதை போட்டுடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட்ல வாங்கி போட்டாச்சு. ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியும் கொதிச்சிட்ட பிறகு
அது ஃபுல்லா சேர்த்தலாம் போட்டுடலாம். தண்ணி நம்மளுக்கு கொதிச்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த டைம்ல நான் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன். ஸோ வந்து நம்மளோட அரிசி வந்து ஒட்டிட்டு வராது, நல்லா பிரிஞ்சு இருக்கும். 1 by 1 நம்ம வந்து சிக்கன் மேரினேட் பண்ணதை பொரிச்சிட்டு, சூடா இருக்கு குக் பண்ணும் போது வந்து விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்றீங்க, இப்ப எண்ணெய் சூடா இருக்கும் போது தண்ணி இப்படி தெளிச்சு விட்டு போனா குக் பண்றவங்களுக்கும் ப்ராப்ளம், எங்களுக்கு விடுங்க. உங்க கையில கால்ல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், தோல் பிஞ்சிரும். அதுக்கு தான் சொல்றது, குக் பண்ணும் போது டென்ஷன் பண்ணக்கூடாது, நடுவுல வரக்கூடாது அப்படின்னு. ஓகேயா? சரி, இப்ப நம்ம ஆயிடுச்சு, கபாப் போட்டாச்சு. ஸோ நம்மளோட ரைஸ் வந்துட்டு 70% தான் குக் ஆயிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்படி உடையணும். 80% குக் பண்ணிக்கோங்க. 80% குக் பண்ணிட்ட பிறகு வடிச்சிட்டு தண்ணிய இந்த மாதிரி நீங்க வந்து விட்டுறணும். மீன்வைல் இதுலயும் லைட்டா கொஞ்சம் எண்ணெயை ஊத்திட்டா இன்னுமே உதிரியா இருக்கும். நம்ம கறி பொரிச்சாச்சு, இவ்வளவுதான் வந்துச்சு நம்மளுக்கு கறி. சோ ஒரு எலிக்குட்டி கேக்குது, ஒரு பீஸ் கொடுங்க அப்படின்னு. என்ன டிஷ் டிஷ் புஷ், the world dish dish புஷ்ஷா. சோ நம்ம எண்ணெய் பொரிச்ச கறி பொரிச்ச எண்ணெயே நான் ஊத்திக்கிறேன். கொஞ்சம் நிறையவே தேவைப்படும் எண்ணெய். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சாச்சு, இப்ப லீவ் கொடுக்க போறாங்களோ தெரியல. அவ்வளவுதான். டே ஆஃப்டர் டுமாரோ உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோமா? ஆமா, ஸ்நாக்ஸ் பார்ட்டியா ஸ்கூல்ல. என்ன வேணும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்ட்டிக்கு? பீஸாவா? எவ்வளவு பேருக்கு நான் பீஸா செய்யறது? பர்கரா? ஹெல்தி ஃபுட் தான். நான் வேலை பண்றேன், உனக்கு ஸ்வீட் பண்ணி கொடுத்தேன், எடுத்துன்னு போயிடு. லாஸ்ட் டைம் வட்லாப்போ பண்ணி கொடுத்தேன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் நிறைய கொடுத்து அனுப்புறேன் இப்போ. ஓகேவா? நீ ஷேர் பண்ணிக்கோ. மேமுக்கு ஒரு டப்பாவே கொடுத்துரு. மேமுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புறேன். உனக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்து அனுப்புறேன், நீ பசங்க கூட ஷேர் பண்ணிக்கோ. ஓகே? சோ நம்ம இப்போ வெங்காயம் போட்டாச்சு. கூடவே நான் வந்து எண்ணெயில போட்டிருக்கோம்ல, மசாலா எண்ணெயில, அதனால இப்போ இது கார்லிக் போட்டாச்சு. நம்ம ஜிஞ்சர் போட மாட்டேன் நான். நிஜமா மிளகா அதுக்கு தான் சின்ன, இது ஆக்சுவலா இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி கட் பண்ணணும் மிளகா. நான் உங்களுக்காக தான் முழு மிளகாவை அப்படி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கு உங்க டாடிக்கு அலர்ஜின்னு, அதனால ஃபுல்லா வச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரை ஆகட்டும். நம்மளோட வெங்காயமும் பூண்டும் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே ரொம்பலாம் ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வரும். அப்போவே நம்ம வந்துட்டு கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டாச்சுனால கேரட் பீன்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டு ஒரு ஜென்டில் மிக்ஸ். கொஞ்சம் பொரியட்டும். நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எனக்கு இப்போ கிடைக்கல, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம வந்து இந்த சாப்பாடு ஏதாவது சாப்பிடலான்றதுனால நான் அவ்வளவா எதுவுமே ப்ரிப்பேர்டா பண்ணல. ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்க வந்துட்டு மஷ்ரூம் கூட போட்டுக்கலாம், சூப்பரா இருக்கும். இந்த இதுல அப்படியே நீங்க முட்டை இல்லாமையும் சிக்கனை வச்சு பண்ணலாம். சிக்கன் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு 4-5 முட்டையை சேர்த்துக்கலான்னு இருக்கேன். இது கூட ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். அதுக்கப்புறமா கேப்சிகம்,
கேப்சிகம் வந்துட்டு நான் லாஸ்ட்ல தான் போட போறேன். சிக்கன் எப்போ போடுறோமோ அப்போ. கேப்சிகம் கொஞ்சம் வாய்க்கு நர நரன்னு இருந்தாக்கா ரொம்பவே யம்மியா இருக்கும். கண்ணு எதுக்கு எரியுது? யாருக்குமே எரியல, உனக்கு மட்டும் எரியுது. எது? தூக்கம் வருது. ஆமா. இப்போ வந்து நடுவுல நம்ம முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். உப்பு போட்டாச்சு தேவையான அளவு. உப்பு போட்ட பிறகு ஒரு கிண்டிட்டு நம்ம வந்துட்டு முட்டையை உடைச்சு ஊத்தியாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கொஞ்சம் மிளகாவை கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அதோட காரம் நம்மளுக்கு வரும். இந்த டைம்ல வந்து என்னம்மா பசிக்குதா? கறி பசியா? எலிக்குட்டி எலும்பா? நம்ம இப்போ ரெட் சில்லி சாஸ் இது நான் சும்மா போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அண்ட் சோயா சாஸ் ஒரு மூடி, 2 மூடி. அண்ட் நம்மளோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருவோம். ஆஹா, ஹை ஃப்ளேம் போட்டாச்சு. அண்ட் நம்ம கேப்சிகமும் போட்டாச்சு. நல்ல ஒரு மிக்ஸ். இது இறங்கட்டும், கொஞ்சம் அந்த மசாலாலாம் பிடிக்கட்டும். நம்மளோட ஃப்ரைட் ரைஸோட மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த டைம்ல வந்து கொஞ்சம் காரம் பார்த்துக்கலாம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்ட்டு. நம்ம சாப்பாட்டுலயும் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சோயா சாஸ்லயும் உப்பு இருக்க போது சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம லாஸ்டா பெப்பர் பவுடர். நம்மளோட பெப்பர் பவுடர் தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் தூக்கி சூப்பரா நம்மளோட டிஷ்ஷை எடுத்து கொடுக்கும். ஸோ நல்ல கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டாச்சு. ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். ரோட் சைட்ல கிடைக்கிற நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி.
நம்மளுக்கு 2 வேலைன்றதுனால இது கொஞ்சம் பத்தும், நல்லாவே பத்தும். இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் அவுட்கம் எப்படி வருதுன்னு காட்டுறேன். நம்மளோட யம்மியான சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுட சுட சாப்பிடும் போது ரொம்பவே யம்மியா டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Until then, see you on next video from Musafa and Shali.